இந்த சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இந்த சேனலை பற்றின ஒரு இன்ட்ரோ தான் இந்த வீடியோ. இந்த சேனலில் கணிதம், அறிவியல் தொடர்பான வீடியோக்கள் தான் வரும். கணிதத்தை பற்றி தனியாகவும் அறிவியலை பற்றி தனியாகவும் சேனல் ஆரம்பிச்சிருக்கலாமே. ரெண்டுமே எதுக்காக ஒரே சேனலில் பேசணும் அப்படின்னா, கணிதம் இல்லாமல் அறிவியல் முழுமையடையாது. குறிப்பாக ஃபிசிக்ஸ். ஏன்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தான் நான் அதிகமாக பேச போகிறேன் அப்படின்றதுனால மேக்ஸ் இல்லாமல் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ரப்பர் பாலை ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து கீழே விட்டீங்க அப்படின்னா அது தரையில் பட்டு எம்பும். எம்பக்கூடிய உயரம் நீங்க எந்த இடத்துல இருந்து டிராப் பண்ணீங்களோ அதே உயரத்துக்கு எம்பி எப்பயாவது பாத்துருக்கீங்களா? இந்த பால்னு வேண்டாம், வேற எந்த பாலா இருந்தாலும் சரி, எந்த வகையான மெட்டீரியல்ல செஞ்சிருந்தாலும் சரி, தர எந்த மாதிரியான சர்ஃபேஸ்ல இருந்தாலும் சரி, அதே அளவுக்கு 100% உயரத்தை அதால ரீச் பண்ணவே முடியாது. ஏன்? ஒரு சைக்கிளோ அல்லது பைக்கோ நம்ம ஓட்டும் போது 2 சக்கரத்துல நம்மளால பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட முடியுது. ஆனா நிறுத்தும் போது மட்டும் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு ஏன் தேவைப்படுது? அப்ப மட்டும் 2 சக்கரத்துல அதால ஏன் நிக்கவே முடியறது இல்ல? ஒரு பைப் கடையில போயிட்டு 1 இன்ச் பிவிசி பைப் ஒரு லென்த் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா கடைக்காரங்க எத்தனை கேஜ் அப்படின்னு கேட்பாங்க. கேஜ் அப்படிங்கிறது வெயிட்டோட யூனிட் தானே. நம்ம என்ன பைப்பை வெயிட் போட்டு பார்த்தா வாங்கிட்டு வரோம்? அப்புறம் எதுக்காக கடைக்காரங்க நம்ம கிட்ட எத்தனை கேஜ் அப்படின்னு கேட்குறாங்க? கல்லு கண்ணாடியில மோதினாலும் கண்ணாடி கல்லுல மோதினாலும் சேதாரம் நம்ம கண்ணாடிக்கு தான் அப்படின்னு சினிமா டைலாக் பேசுறத நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலேயே கண்ணாடியை விட கல் ஸ்ட்ராங்கானதா? 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், 6th டைமென்ஷன், 35வது டைமென்ஷன், 717வது டைமென்ஷன், 1933 21வது டைமென்ஷன் இப்படின்னு யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் இருக்கும். உண்மையிலேயே இப்படி மல்டி டைமென்ஷன் ஒன்று இருக்கா? இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு, நம்ம எப்படி பாக்குறது? உண்மையிலேயே டைமென்ஷன்ன்ற வார்த்தைக்கு என்னதான் டெஃபினேஷன்? ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது? டைம் உண்மையிலேயே ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல வேற மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விசையோட அழகு நியூட்டன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு, எப்படி நம்ம அதை ஃபீல் பண்றது? 1 மீட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்? 1 செகண்ட் அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க? இந்த மாதிரி பல வீடியோக்கள் இந்த சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் உங்ககிட்டயும் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கும் நான் பதில் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பத்தி அப்படின்னா ஒரு ஃபிளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படின்றத பத்தி தான். இதனை கேள்வி இன்ஜின் இருக்கு, ப்ரொப்பலர் இருக்கு, அது மூலமா டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு நம்ம ஈஸியா பதில் கொடுத்தாலும் என்னோட கேள்வி அது இல்லை. ஒரு ஃபிளைட்டோட விங்ஸ்ல இந்த இடத்துல ப்ரொப்பலர் இருக்கு. இது முன்னாடி இருக்க காத்தை கம்ப்ரஸ் பண்ணி பின்னோக்கி தள்ளும். அதனால முன்னோக்கி போறதுக்கான விசை அதுக்கு கிடைக்கும். ஆனா லிஃப்ட் ஆகிறதுக்கான லிஃப்டிங் ஃபோர்ஸ் அதுக்கு எங்க இருந்து கிடைக்குது?